மனோஜ் வந்து பாடி கார்டு கிட்ட நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வந்த அடி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து பாடி கார்டு வந்து இது உங்க ஃபேமிலி மேட்டர், அதனால நான் நீங்க சொல்லாம உள்ள வர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, வா உள்ள வந்து அடி அப்படின்ட்டு. அவர் போய் பாடி கார்டு பின்னாடி போய் ஒளியிறாரு. முத்து பாடி கார்டை பார்த்து பயப்படலாம் இல்லை, அவனை அடிக்க அப்படியே நேராக போறாரு. பாடி கார்டு அவர் மேலே கையை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டாரு. முத்து நீ தள்ளி போயிடு, எங்கள் குடும்ப விஷயம்னு சொல்கிறாரு. சீன் செம்ம ஹைப்பில் இருக்குது. மீனா, விஜயா, ரோஹிணி எல்லாரும் என்ன நடக்க போகுதுன்னு ஷாக்கில் இருக்காங்க. செம்ம சஸ்பென்ஸில் இருக்குது. முத்து அடி வாங்க போகிறாரா இல்லை அந்த பாடிகார்டை அடித்து வெளுக்க போகிறாரான்னு செம்ம ஹைப்பில் வச்சுருக்காங்க சீனை. ஃபைட் சீக்வன்ஸ் படத்தில் வர மாதிரியே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த சீன் என்னென்னா, முத்து பாடிகார்டை அடிக்க பாடிகார்டோட கை தெரியாமல் மனோஜ் மேலே பட்டுச்சு. மனோஜ் கீழே போய் விழுந்துட்டாரு. அப்புறம் முத்து பாடிகார்டு செவிலு மேலே ஒன்று வச்சாரு பாருங்க, நமக்கே கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. ரவி, அண்ணாமலை அங்கிள் எல்லாரும் செம்ம ஹாப்பி. அந்த பாடிகார்டு திருப்பி அடிப்பானான்னு சொல்லிட்டு சீனை சஸ்பென்ஸில் வச்சுருக்காங்க. எந்திரிச்ச பாடிகார்டு அழ ஆரம்பிச்சிட்டான். ரோஹிணி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, சாமியார் ஒருத்தர் பார்த்தோம் கோயிலில், அவரு தான் வந்து லெட்ரு நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னார். முத்து உடனே அதுக்கு வந்து நீ கோயிலே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நான் அங்கே வந்து என்னென்னு பேசி அவனை அடித்து உண்மையை வாங்கியிருப்பல்லடா அப்படின்ட்டு மனோஜ் கிட்ட கேட்குறாரு. அப்புறம் தான் சீனு செம்ம சூடு பிடிக்குது. ஸ்ருதி வந்து நான் நாவலில் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், இந்த மாதிரி யாராவது தப்பு பண்ணியிருந்தா தான் அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மொட்டை கடுதாசிலாம் எழுதுவாங்க, நான்லாம் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி மூஞ்ச பார்க்கணுமே அல்ல விட்டுருச்சு ரோஹிணிக்கு. முத்து அதுக்கு சொல்கிறாங்க, உன்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னா ஒன்று நீ தப்பு பண்ணியிருக்கணும், இல்லாட்டி உன் கூட இருக்கவங்க தப்பு பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ரோஹிணி மூஞ்சில் ரொம்ப ஷாக் ரியாக்ஷன். மீனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ரோஹிணி உடனே அதெல்லாம் தேவையில்லை, எங்கள் பார்லருக்கு கூட ரவுடிலாம் வருவாங்க, நம்ம பயப்படாட்டி அவங்க கிளம்பி போயிடுவாங்க, இதுவும் அந்த மாதிரி தான், போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேணான்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் மட்டும் தனியாக ஹாலில் நிற்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து என் மேலே யாரோ பழி போட்டிருக்காங்க, நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதை ரோஹிணி ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே சுறுசுறுப்பாக த்ரில்லிங்காக இருந்துச்சு. அப்புறம் மண்டே எபிசோடு எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.